ஓகே மேம். ஓகேங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் வந்துட்டு இந்த வார ஸ்பெஷல்ல நான் மாசி மகத்த பத்தி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். மாசி மகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதத்துல மாசம் மாசமே மக நட்சத்திரம் வந்தாலுமே, மாசி மாசத்துல வர மக நட்சத்திரத்துக்கு பல சிறப்புகள் இருக்குதுன்னு சொல்லப்படுதுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ மாசி மாதத்துல முக்கியமா இந்த மாசி மக நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, பௌர்ணமியோட சேர்ந்து வருங்க. அப்படி வர்றப்ப அதுல வந்து பல சிறப்புகள் ரொம்பவுமே நிறைஞ்சதா இருக்கு. இந்த மாசி மாதம் மாசி மகம் வந்துட்டு 12 வருஷத்துக்கு ஒரு முறை குரு பகவான் வந்துட்டு அ மக நட்சத்திரத்துல 12 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து குரு பகவான் வருவாரு. அந்த நாள வந்து மகாமகமா நம்ம கொண்டாடுவோம். அதுதான் கும்பகோணத்துல எல்லாம் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ற மகாமக உற்சவம். அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்தியால இருந்து பல நார்த் சைட்ல இருந்து எல்லா பக்கமுமே இருந்து பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து அந்த மக குளத்துல வந்து நீராடி வழிபட்டுட்டு போவாங்க. ஸோ அது வந்து பாவத்த நீக்கக்கூடிய பெரிய ஸ்தலம் அப்படிங்கிற மாரி ஒரு சிறப்பும் உண்டுங்க. அப்படி இருக்கிறப்போ, நம்ம இந்த மாசி மாசத்துல வர மக நட்சத்திரத்துக்கு என்னென்ன சிறப்புகள், எதனால வந்து இந்த கோவில்ல அந்த அன்னைக்கு ரொம்ப விசேஷமா கொண்டாடப்படுது, அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த மாசி மாதம் பார்த்தீங்கன்னா, எல்லா மாசி மகம் சாரிங்க. எல்லா தெய்வங்களையும் கும்பிடுறதுக்கு ஒரு ஏற்ற நாளா இருந்தாலுமே, சிவ வழிபாடு செய்வது அந்த அன்னைக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா முக்கியமானதா கருதப்படுதுங்க. இந்த விழா வந்து பார்த்தீங்கன்னா, கோவில்ல மட்டும் இல்லாம, நெறைய நீர்நிலைகள்ல, அதாவது கடல்ல, ஆறுகள், குளங்கள் இருக்கிற இடத்துல, கடவுள் எழுந்தருளி இருக்கக்கூடிய நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடத்துலயுமே ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அன்னைக்கு அந்த மாசி மகத்தன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆறு, கடல் எல்லா தீர்த்தத்துல, நீர்நிலைகள் எல்லாத்துலயும் ஒரு தெய்வீக சக்தி வந்து அதிகரிச்சு இருக்கிறதா சயின்டிஃபிக்காவுமே ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல குளிக்கிறப்போ, நம்ம உடல்லயும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நம்ம அ ரிலீஜியஸாவும், நம்மளுடைய ஸ்பிரிச்சுவலாவும் ஒரு நல்ல அ ஃபீல் வந்து நமக்கு இருக்கும் அப்படிங்கிற மாரி இருக்கு. இந்த ஆன்மீக மரபுகள் படி பார்த்தோம் அப்படின்னா, அந்த அன்னைக்கு 33 கோடி தேவர்களும் வந்துட்டு பூமிக்கு வருவதாவும் கருதப்படுது. அவங்க வந்து அந்த குளத்துல நீராடுறப்போ, அது வந்து இன்னமும் புனிதமா மாறுது அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த புனித அவங்க குளிக்கிறப்ப நம்மளும் இந்த தேவர்கள் எல்லாம் அந்த புனித நீராடல்ல குளிக்கிறப்ப, நம்மளும் அந்த தண்ணீல குளிக்கிறப்போ, ஒரு நமக்கு வந்து புண்ணிய நதிகள்ல நீராடிய பலனும், நம்ம பாவங்களெல்லாம் நீங்குவதாவும் சொல்லப்படுதுங்க. ஸோ இதைய தாண்டி பார்த்தீங்கன்னா, ஒரு புராண கதைகளும் சொல்றாங்க. ஸோ அ ஒரு முறை வந்து நம்மளுடைய கங்கை, யமுனை, காவேரி எல்லா புனித தீர்த்தங்கள் எல்லாருமே வந்துட்டு சொல்றாங்க. இந்த மாதிரி மக்கள் எல்லாருமே வந்து நம்மளுடைய தீர்த்தத்துல குளிக்கிறப்ப, நம்ம வந்து அவங்களுடைய பாவங்களை எல்லாம் நீக்கி அருள் புரிகிறோம். ஸோ அந்த பாவங்கள் எல்லாம் நம்மகிட்ட இருக்கிறப்போ, நம்ம வந்து அதை எப்படி நம்ம வந்து நிவர்த்தி பண்றது? அப்படின்னு பேசிட்டு, சரி நம்ம சிவபெருமான் கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சிவபெருமான்ட்ட போறாங்க. அப்ப வந்து சிவபெருமான் சொல்றாரு, "நீங்க வருஷம் இந்த மக நட்சத்திரத்தன்னைக்கு" ஸோ அ நம்ம சொல்றோம் இல்லையா? மாசி மகம். அந்த அன்னைக்கு வந்துட்டு, நீங்க கும்பகோணத்துல இருக்கிற அந்த குளத்துல குளிக்கிறப்ப வந்துட்டு, ஃபுல்லா அந்த உங்க கடல்ல உங்க தீர்த்தத்துல இருக்கிற பாவங்கள் எல்லாம் நீங்கி, நீங்களும் புனிதமடைவீங்க. ஸோ அந்த அன்னைக்கு அங்க குளிக்கிற மக்களும் புனிதமடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த அன்னைக்கு நம்ம வந்து கும்பகோணத்திலேயே போய் குளிக்கணுங்கிறது இல்ல. எந்த நீர்நிலைகள்ல நம்ம குளிச்சாலும், நம்ம புனிதமடைவதாகவும் கூறப்படுதுங்க. இன்னொரு மாசி மகத்துக்கான சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருண பகவான் வந்து ஒரு முறை பிரம்மகத்தி தோஷம் வந்து அவருக்கு புடிச்சிருது. அப்புறம் கடல்ல வந்து அவரு வந்து கட்டி கடல்ல அ தூக்கி போட்டுறதா கருதப்படுதுங்க. அப்ப வந்து அவர் வந்து சிவபெருமானை நெனச்சு தியானம் செய்யறாரு. அப்ப சிவபெருமான் வந்து அவரோட தோஷத்த நீக்கி, அவர வந்து அ அ கட்டவிழ்த்த நாள் வந்து மாசி மகம்.
ஸோ அதனால தான் வந்துட்டு அவரு அப்ப வந்து சிவபெருமான் கிட்ட கேட்குறாரு. சிவபெருமானே, நான் வந்து இந்த அன்னைக்கு நீங்க இந்த மாசி மகத்தன்னைக்கு நீங்க விடுவிச்சதுனால, ஸோ அந்த அன்னைக்கு அ எ இந்த புனித நீர்ல நீராடுறவங்களுக்கு நீங்க பாவங்கள் நீக்கி சகல ஐஸ்வர்யங்களும் வழங்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுறப்போ, அப்படியே ஆகட்டும்னு சொல்லி சிவபெருமான் வரம் கொடுத்ததாகவும் கூறப்படுதுங்க. இன்னொன்னு நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தேன். இன்னைக்கு சிவபெருமான தாண்டி பல கடவுள்களுடைய கடவுள்களையும் வணங்குறதுக்கு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்வதி தேவி வந்து தட்சாயினியா அவதரித்த நாளும் பார்த்தீங்கன்னா, மாசி மகம் அன்னைக்கு தான். ஸோ அதனால அம்பாள வழிபடுறது சிறந்தது அப்படின்னும் சொல்றாங்க. ஸோ அந்த அன்னைக்கு நம்ம குடும்பத்தில ஏதாவது பிரச்சனை, மனக்கசப்புக்கள் இப்படியெல்லாம் இருக்கிறப்ப, திருமண தடை இந்த மாரி இருக்கிறப்போ, நம்ம பார்வதிய தேவிய அந்த அன்னைக்கு வணங்கி, மாசி மகத்தன்னைக்கு நம்ம விரதம் இருந்து கும்பிடுறப்போ, நமக்கு அந்த தோஷங்கள், அதாவது குடும்ப பிரச்சனை எல்லாம் நீங்குறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அத தவிர முருகப்பெருமான கும்பிடுறதுக்கும் முருகப்பெருமானுக்கும் அன்னைக்கு ஒரு சிறந்த நாளுங்க. பார்த்தீங்கன்னா, அந்த மாசி மகத்தன்னைக்கு தான் முருகப்பெருமான் வந்துட்டு சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்த உபதேசம் செய்ததா கூறப்படுது. ஸோ, அதனால குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க எல்லாம் வந்துட்டு, அந்த அன்னைக்கு முருகப்பெருமான நினைச்சு நம்ம வேண்டுறப்போ, நம்மளுடைய குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதைய தாண்டி மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமிய மீட்டெடுத்த நாளும் மாசி மகத்தன்னைக்கு தாங்க. அத தவிர பார்த்தீங்கன்னா, இந்த மக நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, பித்ருக்களோட தொடர்புடையதாவும் இருக்கு. ஸோ இந்த நாள்ல நம்ம நீராடுறப்ப முன்னோர்கள் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். பித்ருக்களோட தோஷங்கள் நீங்கும். ராகு கேது தோஷங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. ஸோ, அந்த நாள்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாசி மகத்துக்கு அப்படி ஒரு சிறப்புகள், பல சிறப்புகள். எல்லா தெய்வங்களையும் அந்த அன்னைக்கு நம்மனால வணங்க முடியும். அ அத்தன நம்ம சயின்டிஃபிக்காவும் வந்து நம்ம பாடியில பல மாற்றங்கள வந்து அந்த அன்னைக்கு நம்ம கும்பிடுறப்போ, நீர்நிலைகள்ல போய் கும்பிடுறப்போ, நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஸோ, ஓவராலா பார்த்தீங்கன்னா, குழந்தை செல்வமோ, இல்ல திருமண தடையோ, இல்ல ஏதாவது ஒரு தோஷங்களோ, பாவங்களோ இந்த மாரி எல்லா இதுக்கும் வந்து ஒரு சொல்யூஷன் வந்து மாசி மகத்தன்னைக்கு நமக்கு இருக்கு. பல தெய்வங்களும் அந்த அன்னைக்கு நமக்கு வந்து ஆசீர்வாதம் அளிக்கிறதுனால, ரொம்ப சிறப்பான நாள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாசி மகம் தான். ஸோ, இத தாண்டி அ நான் பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு இது. இந்த அதுக்கு முன்னாடி இந்த மாசி மகம் பார்த்தீங்கன்னா, முக்கியமா நெறையா அந்த ஆற்றோரத்துல, கடலோரத்துல இருக்கக்கூடிய இடங்கள்ல ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, முக்கியமா காஞ்சிபுரம், ராமேஸ்வரம், சென்னையில, கும்பகோணத்துல இந்த மாதிரியான நீர்நிலைகள் இருக்கிற இடத்துல எல்லாம் ரொம்ப விசேஷமா கொண்டாடுறாங்க. தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம கேரளாலயுமே மாசி மகத்த வந்து சிறப்பாவும் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ, இதுதான் மாசி மகத்தோட சிறப்புகள். இன்னொரு விஷயம் நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன். ஸோ, மாசி மகம் பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்தில ரொம்ப சிறப்பா 12 வருஷத்துக்கு ஒரு முறை வருஷம் வருஷம் நடந்தாலும், திருக்கோஷ்டியூர் அப்படின்னு சொல்லி சிவகங்கை மாவட்டத்தில ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா, சௌமியம் நாராயண பெருமாள் அப்படிங்கிற பெருமாள் வந்து அந்த இடத்துல இடம்பெற்றிருக்காரு. இது வந்து 108 திவ்ய தேசங்கள்ல ஒன்று. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, மாசி மக விழா வந்து அவ்ளோ சிறப்பா வருஷம் வருஷம் நடைபெறும். ஸோ, அந்த அன்னைக்கு என்னன்னா, அந்த மாதம் ஃபுல்லாவே வந்துட்டு பல வகையான நிகழ்ச்சிகள் வந்து நடைபெறும். இந்த ம அந்த உற்சவங்கள் எல்லாமே வந்துட்டு மாசி மாதம் ஸ்டார்ட்டிங்லயே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஆனா, இந்த மாசி மகத்தன்னைக்கு என்னன்னா, அந்த சௌமிய நாராயண பெருமாள் வந்துட்டு, அந்த கோயில்ல உள்ள குளத்துல வந்துட்டு அ புனித நீராட்டு நடைபெறும். கொண்டு அந்த சாமியோடைய உற்சவர எடுத்துட்டு போயி, அந்த கோயில் குளத்துல வந்துட்டு அபிஷேகம், நீராட்டுதல் எல்லாமே பயங்கரமா நடக்கும். அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பல ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட 20,00,000 பேர் பக்கமா அங்க வந்து வணங்குறதுக்கு சாமி கும்பிட வருவாங்க அப்டின்ட்டு. அங்க வந்து என்னன்னா, ஒரு சிறப்பான ஒரு விசேஷமான ஒரு வேண்டுதல் செய்வாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தெப்பக்குளத்த சுத்தியும் தெப்பத் திருவிழான்னு சொல்லுவாங்க. அங்க திருக்கோஷ்டியூர்ல கொண்டாடுறது.
தெப்பக்குளத்த சுத்தியும் லட்சக்கணக்கான விளக்குகள் வந்து அங்க என்ன சிறப்புன்னா, அந்த அன்னைக்கு நம்ம போய் வேண்டுதல் வச்சு விளக்கேற்றி, அந்த விளக்க வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வரப்போ, நம்ம என்ன வேண்டுதல் வச்சோம்னாலும் 1 வருஷ காலம் டைம் குடுப்பாங்க. ஸோ, அந்த அன்னைக்கு அந்த மாசி மகத்தன்னைக்கு சாமி தெப்பக்குளத்துல வந்து எழுந்தருளி இருக்கிற அன்னைக்கு, நம்ம போய் விளக்கு வாங்கிட்டு போயிட்டு, ஒரு 3 விளக்கு வாங்கிட்டு போயி, அந்த தெப்பக்குளத்த சுத்தியும் ஏத்தி வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதிலிருந்து ஒரு விளக்கு எடுத்துட்டு போயிட்டு, விளக்க வந்து நம்ம பெருமாளா நினைக்கிறோங்க. அதுக்குள்ள ஒரு ரூ. 1 காயின் வச்சுக்குவோம். அது வந்து ஸ்ரீதேவியாவும், அதில இருக்கக்கூடிய திரி வந்து பூதேவியாவும் நெனச்சுட்டு, பூமாதேவியாவும் நெனச்சு, அத ஒரு மஞ்ச துணியில போட்டு முடிஞ்சு, நம்ம சாமிகிட்ட போய் வேண்டிட்டு, நம்ம ஒரு வேண்டுதல் என்ன வேண்டுதலோ, இப்ப எனக்கு குழந்தை வேணும்னா குழந்தை, திருமண தடை வேணும், திருமண தடை, இல்ல வந்து ஃபினான்ஷியலா நம்மளுடைய ஸ்ட்ரகிள்ஸ வந்து நம்ம இது பண்ணணும்னா, அந்த ஃபினான்ஷியல் அ டெவலப்மெண்ட்டுக்கு, அந்த மாரி நமக்கு என்ன வேணுமோ, வீடு கட்டணுமா, அந்த கோரிக்கைய வச்சு, சாமிய கும்பிட்டு அந்த விளக்க நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துரணுங்க. வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து வச்சு, டெய்லியும் அத பெருமாளா நெனச்சு, நம்ம டெய்லியும் அதுக்கு ஒரு பூ வச்சு, நம்ம டெய்லியும் காலையில வணங்கிறணும். முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா, அடுத்த 1 வருஷத்துக்குள்ள, அடுத்த வருஷம் மாசி மகம் வர்றதுக்குள்ளயே நம்மளுடைய கோரிக்கை நிறைவேறிரும். அப்ப வந்து நம்ம அந்த விளக்க எடுத்துட்டு போன விளக்க வந்து திரும்ப கொண்டு வந்து கோவில்ல வந்து திருக்கோஷ்டியூர் வந்து கோவில்ல வந்து அத நம்ம செலுத்திட்டு, நம்மளுடைய பிரார்த்தனைய நிறைவு பண்ணிட்டு போலாம். இந்த மாரியும் திருக்கோஷ்டியூர்ல மாசி மகம் ரொம்ப சிறப்பா கொண்டாடப்படுதுங்க. ஸோ இது இத்தனை சிறப்புகள் நிறைந்த மாசி மகத்த நம்ம வந்து வருட வருடம் நம்ம கும்பிட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சான்ஸ மிஸ் பண்ணாம நம்ம கும்பிட்டு, நம்ம இறைவனோட அருள் பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேங்க. தேங்க் யூ. வெரி குட். ரொம்ப நல்லா இருந்ததும்மா. இல்ல நெறைய தகவல் இருக்கு. கொஞ்சம் இன்னும் சுருக்கினீங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப சரி. நேரம் அந்த மாரி இருக்குது. அதாவது ஒரு தடவ சொன்னதே 2, 3 தடவ சொன்ன